நிந்தித்து கொண்டு அசரியா ராஜா எங்கள் நாட்டை பிடிக்கணும்னு வாரான். அவனை எங்களுக்கு நீர் என்ன செய்யணும், அவன் கையில் நாங்கள் ஒப்பு கொடுக்கப்படக்கூடாது அப்படின்னு சொல்லும்போது அங்கேருந்து ஏசியா தீர்க்கதரிசி கொடுத்த அந்த கடிதத்தை அவன் வாசித்து பார்த்து தேவன் ஏசியா தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறார், கவலைப்படாத எசேக்கியா ராஜாவே, நீ என்ன செய்ய வேண்டாம், கவலைப்பட வேண்டாம். விண்ணப்பத்தை தேவன் கேட்டிருக்கிறார். எந்த விண்ணப்பத்தை கேட்டிருக்கிறார்? நீ தேவனுடைய வீட்டில் எவன் உனக்கு விரோதமாக நிந்தித்து கடிதம் எழுதியிருக்கானோ அந்த நிந்தித்த வார்த்தையை அப்படியே நீ கடவுளுக்கு முன்னாடி நீ சொல்லியிருக்கிற, நீ வாசித்திருக்கிற. அந்த வாசித்திருக்கிறபடி நானும் தேவனிடத்தில் சொன்னேன். தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? அசரியா ராஜா வருவான், அவன் என்ன செய்வான், இன்னொரு ராஜா அவன் நாட்டை பிடிக்க வந்திருக்கிறான்னு சொல்லிட்டு கேள்விப்படுவான். கேள்விப்பட்ட உடனே இஸ்ரவேலுக்கு வராமல் திரும்பி போவான். போகிற வழியில் ஒரு சாமி கும்பிடுவான். சாமி கும்பிடுற நேரத்தில் என்ன செய்வான், அவன் கும்பிடுற தெய்வத்தை அவன் கும்பிடுவான். அவன் கும்பிடும்போது அவனுடைய 2 குமாரர்கள் அவனை அங்கேயே என்ன செய்வாங்க, வெட்டி போட்டு விட்டு ஓடி போவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் என்ன நடந்தது? அதே போல் அற்புதம் நடந்தது. இங்கே இதே போல் ராஜா வந்தான். வரும்போது அவன் நாட்டிலிருந்து வேறொரு அவன் ராஜாவுடைய இன்னொரு துணை அதிபதி வந்தான், பிரபு வந்தான். இப்படி நாட்டை பிடிக்கிறதுக்கு வேறொரு ராஜா வாராயா அப்படின்னு சொன்னான். திரும்பி போனான். போகிற வழியில் இவன் வணங்குற சாமியை கும்பிட்டான். அங்கே கும்பிட்டுட்டு இருக்கும்போதே இவன் பிள்ளைகள் 2 பிள்ளைகள், அடுத்து ராஜாவாக வரக்கூடிய அசரியா ராஜாவுக்கு வரக்கூடிய 2 பிள்ளைகள் தகப்பனை நினைச்சினான். கோயிலுக்குள்ளே போய் இவங்களும் கும்பிட போகிற மாதிரி வணங்க போகிற மாதிரி போய் அப்பனை ஒரே வெட்டு 2 பேரும் வெட்டிட்டு 2 பேரும் ஓடிட்டானுங்க. அப்பா எங்கே செத்து கிடக்கான், அசரியா ராஜா எங்கே செத்து கிடக்கான், அவன் வணங்குறது கோயிலில் செத்து கிடக்கான். அருமையானவர்களே, அப்பொழுது இயேசு கிறிஸ்து ஏசியா தீர்க்கதரிசி இங்கே வாரார். எசேக்கியா ராஜாவை கர்த்தர் சொன்னபடி தேவன் செய்தார். கர்த்தர் சொன்னபடியே அவர் நிறைவேற்றினார். கர்த்தரிடத்தில் ஜெபித்தபடியே ஜெபம் கேட்கப்பட்டது. என்ன செய்தான்? அசரியா ராஜா திரும்பி போகும்போது தேவன் அவன் தலையை தூரெடுக்க செய்தார். அருமையானவர்களே, இன்றைக்கு உனக்கு விரோதமாக யார் எழும்பினாலும் நீ பயப்பட வேண்டாம். அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். நீ பயப்படாத, நீ நாணமடையாத, நீ லட்சியடையாத. உன்னை காப்பாற்றவும், உன்னை பராமரிக்கவும், உன்னை உயர்த்தவும், உன் நாட்டில் உன் வீட்டில் நீ நல்ல சுகத்தோடு சாப்பிட்டு சுகத்தோடு உடுத்துவித்து சுகத்தோடு நீ தங்கி இருக்கக்கூடிய அளவுக்கு தேவன் உன்னை இந்த பூமியில் ஆசீர்வதிப்பார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. தேவனை ஆசீர்வதிப்பார். எசேக்கியாவுக்கு கொடுத்த ஜெயம் இஸ்ரவேலுக்கு கொடுத்த ஜெயம். எசேக்கியா வணங்கின தேவன் இன்றைக்கு எப்படிப்பட்டவர்? பூமி முழுவதும் சர்வ வல்லவர் என்று அழைக்கப்படுகிறார். ஆகவே தான் இந்த இடத்துல வசனம் என்ன சொல்லுகிறது? சர்வ பூமிக்கும் தேவன் சர்வ பூமிக்கும் ஆண்டவர் என்று அழைக்கப்படுவார். நம்முடைய தேவன் பூமி முழுவதுக்கும் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவர், பூமி முழுவதுக்கும் ஆண்டவர், எல்லா ஜாதிகளுக்கும் ஆண்டவர். அவரை நாம் ஏற்றுக்கொள்வோம், அவரை வணங்குவோம், அவரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.